பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் பிரெயின் யோகாவை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். சூப்பர் பிரெயின் யோகானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a smart way to get smarter. நம்ம வந்து தோப்புக்காரனை போடுவோம்ல, ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதை தான் நாம சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்னா சொல்றோம். சூப்பர் பிரெயின்ஸ் யோகா is an exercise designed to activate the brain cells. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எக்ஸசைஸ். இந்த சூப்பர் பிரெயின் யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் வந்து ஆகுது. ஸோ நம்ம இப்போட பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி வந்து கம்மியாக இருக்குங்க, ரொம்ப மெமரி பண்ணி வைக்க முடியல, ரொம்ப நேரம் வந்து ஒரு கொஸ்டினை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் அவங்களுடைய மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இம்ப்ரூவ் ஆகிடும், இதை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜ் பீப்புள் அவங்க நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எந்த பொருளை எங்கே வச்சேனே எனக்கு தெரியல, எனக்கு மறந்துடுது, இப்போல்லாம் மறதி வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெக்னிக். Being an ancient, simple yogic practice, great rishis of India were using super brain yoga to increase the brain capability to process and store information. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோகிகளும் குருமார்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரிஷிகள், அவங்க எல்லாரும் இதை வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காண்டி இதை பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணுறவங்க நிறைய பண்ணுறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேங்க, திடீர்னாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தூங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. நான் எங்கே போனேன் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக என்ன செய்யுதுன்னா இருக்குது. நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வேர்ல்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா போயிருப்போம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து அப்கிரேடாக இல்லாததுனால அதால் வந்து என்ன செய்ய முடியலன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. அதே மாதிரி இன்னும் நிறைய பீப்புள் வந்து என்ன செய்வாங்கன்னா இதே விஷயத்த அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன், எங்கெங்கெல்லாமோ போன மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, பட் இப்போ கண்ணு திறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியல நான் எங்கே போனேன், என்ன நடந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீசன் வந்து நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லாதது தான் ஒரு காரணம். அப்போ யோகிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எங்கே இன்னர் வேர்ல்டில் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விரும்புவாங்கல்ல. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை சின்சியராக பயிற்சி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் சிம்பிள் டேர்ம் மேக் பீப்புள் மோர் இன்டெலிஜென்ட். இதை நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்டெலிஜென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சூப்பர் பிரெயின் யோகா பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. However, the correct version of this practice was lost and distorted over time. இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் வந்து ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சுருக்குன்னா இருந்திருக்கு, அப்புறம் நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து அழியப்பட்டிருக்கு. Master Chokoshi, using the principle of energy and human body and reintroduced super brain yoga. மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து சூப்பர் பிரெயின் யோகாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து நம்மளுக்கு திரும்பியும் இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து நம்மளுக்கு புதுப்பிச்சு நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹேஸ் ரீஇன்ட்ரடியூஸ் சூப்பர் பிரெயின் யோகா ஆஸ் அன் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கெட்டிங் ஸ்மார்ட்டர். அப்போ நம்ம நல்ல ஸ்மார்ட்டராக இருக்கிறதுக்காண்டி அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Therefore, according to MCKS, to understand the principle behind the super brain yoga, it is important to explain new scientific concept. அப்போ நம்ம இந்த சூப்பர் பிரெயின் யோகா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா
நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பாடி இஸ் பேஸ்ட் ஆன அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். நம்மளுடைய பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரி என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ நீங்களே வந்து பாருங்களேன், மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக்கு நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அது இப்போ வந்து அந்த மாடல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாடலே வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் அந்த மாடலை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம்னா ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போல்லாம் அதை விட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அப்பப்போ என்ன செய்யணும்னா நிறைய அப்கிரேட் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். ஸோ த பிரெயின் ஆஸ் ஒன் ஆஃப் த டெலிகேட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அப்போ நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஆர்கன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பிரெயின். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட. த பாடி யூஸ்டு 20% ஆஃப் த பாடிஸ் டோட்டல் எனர்ஜி. அதாவது நம்ம உடம்போடைய 20% எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன செய்யுதுன்னா யூஸ் வந்து பண்ணுது. ஆல்சோ கண்டெயின் எ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் வயரிங். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க்கு, ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நெட்வொர்க்கால் என்ன செஞ்சுருக்குன்னா பிரெயின் வந்து இருக்குது. when the correct energy wiring is created it produce amazing result. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அருமையான ஒரு ரிசல்ட் வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். இதுக்கு வந்து உதாரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்புக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பல்பை நம்ம வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா ஆன் ஆகும், எரியும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயரிங்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எலக்ட்ரிஷியன் என்ன சொல்லுவாங்க, ஏதோ வயரிங் வந்து கரெக்டாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பல்ப் வந்து என்ன செய்யாதுன்னா எரியாது. ஸோ அதே விஷயம்தான் நம்மளுடைய பிரெயின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் கரெக்டான வயரிங்கை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவ் ஆகும். நம்ம கரெக்டாக பண்ணலை, கொஞ்சம் ஏதோ மாற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்காது. Super Brain Yoga using the principle of ear acupuncture point create the proper wiring that leads to activating and strengthening the brain cells. இப்போ இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய காதோடைய மடல் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளிகளால் என்ன செஞ்சுருக்குன்னா நிறைஞ்சு வந்து இருக்குது. அப்போ நம்ம இதில் சரியான புள்ளியை நாம் இயக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா வந்து என்ன செய்யும்னா ஆக்டிவேட் வந்து ஆகும். இயர் பேசிக்கலி கரஸ்பாண்ட் டு த ஹோல் பாடி. இந்த காது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எது கரஸ்பாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோல் பாடிக்கும் அது வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. The earlobe in this case correspond to the right and the left side of the brain. காதோடைய மடல் இருக்குல்ல, இது வந்து எதோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினோடையும் தொடர்புடையதா என்ன செய்யுதுன்னா இருக்கு. இப்போ இந்த பிக்சரை வந்து நம்ம காதோடைய மடல் இருக்குல்ல, அந்த பிக்சரை வந்து நீங்க அப்படி தலைகீழ பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே நீங்க திருப்பி நீங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாட்டம் என்ன செய்யும்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா தெரியும். அப்போ இந்த புள்ளிகளை நாம சரியா இயக்கணும் அப்படின்னா கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகுது. When our fingers are squeezing the earlobe using a correct posture, the right and the left side of the brain get activated. இப்போ நம்மளுடைய விரல்களை வந்து சரியான போஸ்டரில் வைக்க சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தம் ஃபிங்கரும் ஆள்காட்டி விரலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடோடது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டோடைய காது மடலை வந்து என்ன செய்யணும்னா டச் பண்ணணும். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டை வந்து என்ன செய்யணும்னா டச் பண்ணணும். ரைட் ஹேண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன செய்யணும்னா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்போ நம்மளுடைய தம் ஃபிங்கரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல், தம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். இது வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய காதோடைய மடலை டச் பண்ணணும். நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும்னா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான போஸ்டர்.
ஸோ இதை நம்ம ஏதாவது தப்பாக மாற்றி நம்ம வந்து இப்படி இதெல்லாம் ஏதாவது தப்பாக பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராங் ஆகும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. ஸோ இதை நம்ம என்ன செய்யறோம்னா கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து கரெக்டாக காதோடைய மடலை பிடிச்சு இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக என்ன செய்கிறோன்னா வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்மளுடைய முதுகு தண்டை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்கெல்லாம் கூடாது. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யணும்னா அப்படியே உட்காந்து நம்ம என்ன செய்யணும்னா எந்திரிக்கணும். உங்களால் எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுக்கலாம்னா உட்காந்துக்கலாம். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்க முடியல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் முதுகு தண்டை மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா வளைக்காதீங்க. அப்படியே எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே உட்காந்து நம்மளால் எந்திரிச்சா போதும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்கிறாங்க. இதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகுது. However, this effect is temporary. The moment of the earlobes are released, the energy of the brain goes back to normal. ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது. எப்போ வந்து நம்ம வந்து கைகளை வந்து நம்ம எடுத்துட்டோமோ அப்போ பிரெயினோடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து என்ன செஞ்சிருதுன்னா வந்துடுது. அப்போ மாஸ்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை இன்னும் நம்ம லாங்கராக நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான ப்ரீத்திங்கும் ப்ளஸ் ப்ராப்பரான டைரக்ஷனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளுடைய பிரெயினில் வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். இப்போ வந்து பாருங்க எந்த டைரக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யங் ஏஜ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 40க்கு மேலே இல்லை ரொம்ப முட்டி வலி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸ் பண்ணி நார்த் டைரக்ஷனை பார்த்து இந்த தோப்புக்காரனை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சம் விஷயத்தை வந்து சம் சேஞ்சஸ் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு கொடுக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ்டு பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ்டு பீப்புளுக்கு யூஸ்வலாக என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கால் வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய லோயர் சக்ராஸை அது வந்து என்ன செய்யும்னா நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான காலுக்கு உண்டான எனர்ஜி எல்லாமே என்ன செய்யும்னா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து யங் ஏஜாக தான் இருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கால் வலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளை வந்து நார்த்து ஃபேஸ் பண்ணி என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த பீப்புள் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணும்போது அந்த பசங்களுடைய அப்பர் சக்ரா வந்து என்ன செய்யும்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிவேட்டடாக என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ டைரக்ஷன் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங். நம்ம வந்து உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணிகிட்டே நம்ம என்ன செய்யணும்னா கீழே உட்காரணும். நம்ம எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணிகிட்டே நம்ம வந்து என்ன செய்யணும்னா எந்திரிக்கணும். இது எத்தனை கவுண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14 கவுண்ட்ஸ் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து 14 மார்னிங் ஒரு 14 பண்ணால் போதும், ஈவினிங் வந்து ஒரு 14 பண்ணால் போதும். நீங்கள் வந்து அராட்டிக் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 7 டைம்ஸ் மட்டும் மார்னிங் வந்து ஒரு டைம் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நான் நிறைய டைம் போடுறேன் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 14 ஈவினிங் ஒரு 14 நம்ம பசங்களை பண்ண வச்சாலே நல்ல எஃபெக்ட் வந்து என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவர் சக்ராஸ் ஆர் பேசிக்கலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர். நம்மளுடைய சக்ராஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனர்ஜியை வாங்கி அது வந்து என்ன செய்யுதுன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையை வந்து அது என்ன செய்யுதுன்னா பண்ணிட்டு இருக்கு. Not only the frequency of the energy change when it moves from the lower chakra like basic and the sex to the upper chakra including heart, ajna, crown, but also the quality of energy changes from more materialistic type to more refined state of love, intelligent and spirituality. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோயர் சக்ரா அப்படின்னா நம்மளுடைய பேசிக் சக்ரா, செக்ஸ் சக்ரா இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பு தன்மையாக என்ன செய்யும்னா இருக்கும். நம்ம இந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய அப்பர் சக்ராவுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அது அப்படியே அழகாக மேலே போகுது.
மேலே போகும்போது நம்மளுக்குள்ள வந்து அந்த சேஞ்சஸ் வந்து என்ன செய்யுதுன்னா மாற்றுது. அதாவது இதே எனர்ஜி தான், இது அப்படியே மேலே வரும்போது எனர்ஜியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்குது. ஹார்ட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு அன்பு கருணை வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. அடுத்தாப்புல நம்மளுடைய ஆஜ்னா சக்ராவுக்கு வரும்போது இன்டெலிஜென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா இம்ப்ரூவ் ஆகுது. த்ரோட்டுக்கு வரும்போது கிரியேட்டிவிட்டி வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. கிரவுன் சக்ராவுக்கு வரும்போது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்டிவேட் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு இன்னர் சயின்ஸ். அப்போ இதுதான் நம்ம வந்து இன்னர் சயின்ஸ் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் அல்கமி, நம்மளுக்குள்ள வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணுது. அல்கமி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், ஒரு பித்தளையை வந்து கோல்டாக வந்து மாற்றுறத நம்ம வந்து என்ன செய்வோம், அல்கமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லோயர் எனர்ஜியோடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பிரெயின் யோகா மாற்றி நம்மளுடைய அப்பர் சக்ராவுக்கு எனர்ஜியை மாற்றி அதை என்ன செய்யுதுன்னா மேலே வந்து அனுப்புது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The energy of the sex chakra work as a fuel for the brain. நம்மளுடைய செக்ஸ் சக்ராவுடைய எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோடைய ஃப்ளூவலாக என்ன செய்யுதுன்னா இருக்கு. In the process for practicing super brain yoga, this energy is brought to be utilized by the upper energy center of the underbrain. அப்போ நம்ம இந்த சூப்பர் பிரெயின் யோகாவை நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த செக்ஸ் சக்ராவுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி நம்மளுடைய அப்பர் சக்ராவுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா நல்ல பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டீனேஜ் பையன் இருக்கான். டீனேஜ் பையனோடைய எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக எப்படி இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோவும் செக்ஸ் சக்ராவில் நிறைய எனர்ஜி ஃப்ளோவும் இருக்கும். ஏன்னா அந்த டீனேஜில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும் இல்லையா. அப்போ அவங்களுடைய தாட் ஃபார்ம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லோயராக என்ன செய்யும்னா போயிட்டுருக்கோம். அப்போ அவங்கள அந்த டீனேஜ் சேஞ்சஸில் நாம் வந்து இந்த இதை வந்து பண்ண சொன்னோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எனர்ஜி வந்து மெதுவாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்டுக்கு போகுது. அப்போ ஹார்ட்டுக்கு போகும்போது அவங்களுடைய எமோஷனில் ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ரொம்ப ரஃப்பாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த பசங்க வந்து இருக்க மாட்டாங்க. அடுத்தாப்புல அவங்களுடைய த்ரோட்டுக்கு போகுது. த்ரோட்டுக்கு போகும்போது கிரியேட்டிவிட்டி வந்து என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்தது அப்படின்னாலே அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லலாம் பேசுறது அது எல்லாமே ஃப்ரீயாக அவங்களால என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆஜினாக்கு போகும்போது அவங்களுடைய இன்டெலிஜென்ட் வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயினுக்கு போகும்போது அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது மெமரி வந்து நல்லா வந்து எப்படி இருக்கும்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோப்பு காரணம் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் வந்து போட வைப்பாங்க. அப்போ ஒரு 50 கவுண்ட்ஸ் வந்து நீ வந்து தோப்பு காரணம் போடு அப்படிம்பாங்க. அதுவும் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய குழந்தைங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா ஆயிடுறாங்க. டூரிங் திஸ் ப்ராசஸ் இந்த சூப்பர் பிரெயின் யோகா நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஆரா நம்மளுடைய சக்ராஸ் இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் ஆகுது, பிரைட் ஆகுது, நல்ல எனர்ஜைஸ்டும் என்ன செய்யுதுன்னா ஆகுது. It also improves the condition of the patient with psychological. அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஹெல்ப் வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணுது. The brain and the nerve system problems ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அவங்களுடைய பீரியட்ஸ் டைமில் இதை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. பீரியட்ஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமும் இதை வந்து என்ன செய்ய வேண்டாம்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பீரியட்ஸ் டைமோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டாக வந்து செக்ஸ் சக்ராவில் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ அந்த டைமில் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அந்த அழுக்கான அந்த பிராணா வந்து அவங்களுடைய தலைக்கு வந்து என்ன செய்யணும்னா போகும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால் அவங்க மட்டும் என்ன செய்ய வேண்டாம்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடியும் பண்ண வேண்டாம், 2 டேஸ்க்கு அப்புறமும் அவங்க பண்ண வேண்டாம். அந்த சைக்கிளிக் டைமில் அவங்க வந்து என்ன செய்யணும்னா இதை பண்ணாமல் இருக்கணும். It also improve the condition of the patient. ஸோ அது பார்த்துட்டோம். It also improve the effective dealing with ADD, ADHD and autistic children and in general is recommended for everyone.
இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ADHD குழந்தைங்க, ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன செய்யும்னா இருக்கும். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பிரெயின் யோகா பண்ணி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்ததை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது எவிடன்ஸோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்து அதை போட்டிருக்காங்க. ஸோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஒரு சேஞ்சஸை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தாப்புல அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஷார்ப்பரான ஒரு மைண்டு வேணும் அப்படின்னாலே நம்ம இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வந்து போட்டு பண்ணிக்கலாம். பெட்டர் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்மளுடைய மெமரி பவரை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன செய்யும்னா நல்லா கொடுக்கும். அடுத்தாப்புல இம்ப்ரூவ் IQ, EQ அண்ட் SQ. நம்மளுடைய இன்டெலிஜென்ட்டு, நம்மளுடைய எமோஷனல் குவாலிட்டி எல்லாத்தையும் வந்து என்ன செய்யும்னா நல்ல ஒரு விஷயமா என்ன செய்யும்னா மாற்றும். இன்க்ரீஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் மென்டல் கிளாரிட்டி. நம்மளுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தாப்புல மென்டல் கிளாரிட்டியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்க்ரீஸ்டு ஷெல்ஃப் மோட்டிவேஷன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஷெல்ஃபாக நம்ம வந்து நல்லாவே என்ன ஆகும்னா நல்ல மோட்டிவேட்டடாக ஆகும். கிரேட்டர் சைக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ். நம்மளுக்குள்ள நல்ல ஒரு அமைதி வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். நம்மளோட எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேலன்ஸ்டாக என்ன செய்யும்னா இருக்கும். இம்ப்ரூவ் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா நம்மளுடைய த்ரோட்டுக்கு வரும்போது நல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்ல பெட்டராக வந்து என்ன செய்யும்னா ஆகும். பிரைட்டர் ஆரா அண்ட் எனர்ஜி சென்டர்ஸ். நம்மளுடைய ஆரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக வந்து என்ன செய்யும்னா இருக்கும். கிரேட்டர் எபிலிட்டி டு ரெகுலேட் த செக்ஸ் ட்ரைவ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செக்ஷுவல் தாட்டும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேவையில்லாமல் இந்த லோயர் லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இந்த எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பிரெயின் யோகாவுடைய பெனிஃபிட்ஸு. ஸோ இதை நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே 14 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். யங்கேஜ் பீப்புளு, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். நம்ம உட்காரும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஹேல் வந்து பண்ணுவோம். எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸேல் வந்து என்ன செய்வோம்னா பண்ணுவோம். நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் என்ன செய்யும்னா இது பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் வந்து மேலே வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா வச்சுருப்போம். வச்சுட்டு 14 டைம்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாலே போதும், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் இன் வெக்கேஷன், ஒரே ஒரு செட்டு கிரேட் இன் வெக்கேஷன் மட்டும் நம்ம வேர்ல்டுக்காண்டி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம், கையை பிளஸிங்ஸ் பொசிஷன் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light to go and make still the door where He will dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. Nanji Pradhanai to the Supreme God, Divine Father and Mother. Thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shumili, to all the great ones, Holy Heroes, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Help. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல். கண்களை ஒரு பொண்ணுக்கு வந்து